ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, அவசரமாக உனக்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை கொண்டு வந்ததின் காரணமே நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான். என் வார்த்தைகளை நம்பி இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உனக்காகவே இது 7 ஜென்மத்திலும் 8 திக்கிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்க போறேன். எப்போதும் யார் மீதும் வெறுப்பை வளர்க்காம, யாரையும் பார்த்து எரிச்சல் அடையாம, முடிஞ்ச அளவுக்கு அனைவரையும் அமைதியோடு எதிர்கொள்ளும் தயாராக பிள்ளையாக இரு. எந்த அளவுக்கு நீ மனசை அமைதியாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நீ தவற விட்டதையும் இழந்ததையும் எதையும் எதிர்த்து எதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணாக்காதே. நீ எதையும் இழந்ததற்கும் தவற விட்டதற்கும் இங்கு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீதான் காரணமாக இருக்கிறன்ற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ பட்ட கஷ்டம் எல்லாமே உன் வாழ்க்கைக்கான பாடம் மட்டும்தான். அதனால் கடந்த காலத்தில் நடந்ததை ஒரு அனுபவமாக வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு வாழ தயாராகு. நிகழ்காலம் தானாகவே உனக்கு நிம்மதியான காலமாக மாறும். உன் வாழ்க்கைங்கிறது ஒரு உறுதி இல்லாத பயணம்தானே. இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரியே நிம்மதியாக சந்தோஷமாக காசு பணம்னு வசதியாகவே நீண்ட ஆயுள் காலத்தோடு வாழ்ந்துட முடியாது. யார் வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்னு யாருமே உறுதியாக சொல்ல முடியாதது தானே மனித வாழ்க்கை. அப்படி இந்த நிரந்தரம் இல்லாத நிலையற்ற வாழ்க்கையில் கோபம், பிரிவு, வெறுப்புன்னு தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் வச்சுக்காதே. யார் மீதும் கோபப்படாத, யாருடையும் சண்டை போட்டு பிரிஞ்சு போகாத, யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. யார் எப்படி இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக வாழ தயாராகு. பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் வாழ்க்கை எப்போதும் ஒரு மனிதனுடைய மனசை பொறுத்தது தான். உன் மனசை நீ அமைதியாக அழகாக நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக வச்சுக்கும் போது உனக்கான அனைத்தையும் நானே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. வானம்னா எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது அழகு கிடையாது. சில நேரம் வெயில் வரணும், சில நேரம் மழை வரணும், சில நேரங்களில் பனி கொட்டும். இப்படி வெயிலும் மழையும் பனியும் சேரும்போது தான் வானம் அழகாக இருக்கும். அதே போலவோ வாழ்க்கையும் எப்போதும் ஒரே மாதிரியே இருந்துட்டா அது ஒரு நல்ல முழுமை பெற்றதாக இருக்காது. அவ்வப்போது துன்பம், துயரம், பிரச்சனை, கஷ்டம் எல்லாமே வந்து போகும்போது அதுக்கப்புறம் அது எல்லாமே சரியாகி வாழ்க்கை அழகாக மாறும்போது தான் வாழ்க்கைங்கிறது முழுமை பெறும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். மற்றவங்களின் மனநிலையையும் புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னை கொஞ்சம் மாற்றிக்க கற்றுக்கோ. ஏன்னா யார் என்ன யோசிப்பாங்கன்னு யோசிக்க சொல்லலை நான். அடுத்தவங்க நீ பேசுகிற வார்த்தைகளை நினச்சி மனசு வருத்தப்படுவாங்க, நீ செய்கிறத நினச்சி கவலைப்படுவாங்கன்னா அதை செய்யாமல் தடுத்து நிறுத்திக்கிறது கொஞ்சம் நல்லது தானே. அதுக்காக தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அடுத்தவங்களுக்கு ஏற்றா மாதிரி மாற்றிடுன்னு சொல்கிறேன். விட்டு கொடுப்பவன் பலவீனன் அல்ல, அறிவுள்ள பிள்ளை. நான் ஏன் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் உன் மனசில் வராமல் பார்த்துக்கோ. உன்னை பெற்றவங்களுக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் உன் கூட பிறந்தவங்களுக்காகவும் உன்னுடைய உற்றார் உறவுகளுக்காகவும் சில விஷயங்களில் விட்டு கொடுக்கும்போது அந்த விட்டு கொடுக்கும் உள்ளமே உன் மனசுக்கு அமைதியை கொடுக்குமேன்னு செல்லமே. எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அதை மனசுலையே வச்சுக்காம சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போய் நேரடியாக பேசு. அவங்க அதை நீ என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா அவர்களை விட்டு விலகி நில்லு. தீய மனசு கொண்டவங்க கிட்ட இருந்தும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களிடமிருந்தும் விலகி இருப்பது தப்பல்ல. உண்மையை சொல்ல போனால் அதுதான் உன் நல்ல மனசுக்கு பாதுகாப்பு. எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனே பதிலடி கொடுக்கணும்னு நினைக்காதே. அதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான தீர்வுகளை தேடு. உன் மனசு எப்போதும் கோபத்தால் இல்லை, கருணையால் வழி நடத்தப்படட்டும். நீ நினைக்கிறத தான் மற்றவங்க பேசணும், நீ எதிர்பார்ப்பதை தான் மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்காதே. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உணர்ச்சி வேறுபட்டது, அவர்களுடைய உலகம் வேறுபட்டது, அவர்களுடைய சூழ்நிலை வேறுபட்டது. நீ நினைக்கிறதே எல்லாரும் பேசவும் மாட்டாங்க, நீ எதிர்பார்க்கிறதே எல்லாரும் செய்யவும் மாட்டாங்கன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழ முயற்சி செய். வாழ்க்கைங்கிறது தோல்விகளாலும் வெற்றிகளாலும் எதிர்பாராத உறவுகளாலும் நிறைஞ்ச ஒரு பயணம்தான். ஆனால் எப்போ உனக்கு தோல்வி வந்தாலும் நான் உனக்கு தோள் கொடுக்க துணையாக இருக்கிறேன் தானே.
அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். நீ வெற்றி பெறும்போது இந்த உலகம் உனக்கு ஆதரவாக வந்து கைத்தட்டும். ஆனால் தோல்வி பெறும்போது உன்னை விட்டு கண்காணாத தூரத்துக்கு விலகி ஓடும். எது எப்படி இருந்தாலும், யார் உன் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும், இந்த சாயப்பா எப்போதும் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். சொத்திலும் சோற்றிலும் ஒன்றாக வரும் இந்த உறவுகள் உண்மையான உறவுகள் அல்ல. சொத்து இருந்தாலும் இல்லாட்டியும், சோறு போட்டாலும் போடாட்டியும், நீ சந்தோஷமா இருந்தாலும் இல்லாட்டியும் யார் உன் கூட இருக்காங்களோ, சோகத்தை உன்கிட்ட பங்கு போட்டுக்கிட்டு உன் சோகத்தை போக்கி உனக்கு ஆறுதல் கொடுத்து யார் தைரியம் சொல்கிறாங்களோ அவர்கள்தான் உண்மையான உறவுகள் என்பதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைனா சொர்க்கம் என்பதை நீ முழுமையாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நடக்கும் தீய விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் நினச்சிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக சொர்க்கமாக நினச்சி அனுபவிக்க முயற்சி செய். தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நினச்சி மனசு சோர்ந்து நீ பயந்துக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். உன் வாழ்க்கை பயணத்தை பூரணமாக்கி நீ எப்போதும் வலிமையாக நம்பிக்கையோட நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை பாதையில் சந்தோஷமும் செல்வமும் வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. விதியின் வசத்தால் நீ பல விஷயங்களை இழந்தது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உனக்கு ஏற்றதையும் உனக்கு பொருத்தமானதையும் உனக்கு சரியானதையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன். அப்படி உன் வாழ்க்கையை அழகாக்கி நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்குவதற்காக தான் இப்போது இந்த அதிர்ஷ்டம் என்ன தொட சொன்னேன். நீ எதையும் யோசித்து மனம் கலங்க வேண்டாம். காலி பாத்திரத்தை தானே முதல்ல தண்ணி ஊற்றி நிரப்புவாங்க. அதே போல் மனசை இலகுவாக காலியாக வச்சுக்கும் போது உன் மனசுக்கு நிறைவு உண்டாகும் விதமாக உனக்கான நல்லது அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாமே பல்கி பெருகி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் நேர்மையும் பொறுமையும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தும். நீ அனுபவித்த எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் போக்கி உனக்கான 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நிச்சய மகிழ்ச்சி உண்டாகும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. நீ காத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் சந்தோஷமாக உன் கைகளை ஒப்படைப்பேன். என் அருளால் நிச்சயமாக அனைத்தும் உன்னை வந்து சேரும் என் செல்லவே. இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத தவறுகள்னு எதுவுமே இல்லை. நீ யார் செஞ்ச தவறையும் மன்னிக்காமல் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தா மட்டும்தான் அது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும். அடுத்தவங்க தவறு செய்யும் போது அதையே யோசித்து மனசுக்குள்ள ஆழமான காயமாக உருவாக்கி கொள்ளாதே. முடிஞ்ச அளவுக்கு அந்த மன வலியிலிருந்து வெளிவர உன்னை விடுவித்து கொள்ள தயாராக இரு. அடுத்தவங்க செஞ்ச தப்பையும் தவறையும் மன்னிச்சு உன் மனசை நீ இலகுவாக வைத்து கொள்ளும்போது உன் மனசு நிம்மதியாகவும் இருக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் துயரமும் உன்னை விட்டு விலகி போகும். உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை இனிமையாக்கி உன்னை அழகாக்கி உனக்கான அர்த்தமுள்ள வாழ்க்கையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். நடந்து முடிஞ்சதையெல்லாம் விட்டுடு. இப்போ உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி யோசி. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக நான் மலரச் செய்வேன். நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன்.